ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜாஸ்தியாக கூட்டமாக இருக்கும். ஓகேங்களா, மீன் மண்டை. பச்சைப்பொடி ரசம் ராவா குடிக்க போகிறோம். ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் டு கிரேசி தமிழ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரணாம்பாளையம் போயிட்டுருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஒரு 37 கிலோமீட்ரு. ஸோ நான் வந்து இங்கே நம்ம தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே வேளாண்பாளையம் வழியாக வந்து கையில் வழியாக போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மீன் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அங்கேயே வச்சுருப்பாங்க தண்ணிக்குள்ளேயே போட்டு. அது 1 கிலோ 1/2 கிலோ வாங்கி அங்கேயே சமைக்க சொல்லி குளிச்சுட்டு அங்கேயே ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. நான் அங்கே கரூரில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி 2, இப்போ இங்கே 3 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் வந்து குளிச்சுட்டு இது பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரூட்டு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. சுற்றி வயக்காடு, இந்த சைடு அந்த ஏதோ பஞ்சு மாதிரி ஒன்று இருக்குது, இந்த சைடு மஞ்சள் போட்டிருக்காங்க. சரியான ரூட்டாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் காரணாம்பாளையம் வந்திருக்கீங்கன்ட்டு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ அப்பா ரூட்டுன்னா ரூட்டு இதாண்டா ரூட்டு. செம்மையாக இருக்குங்க ரூட்டு பாருங்க ஃபுல்லாக. ஓகே, அவங்க பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, நம்ம இப்போ காரணாம்பாளையம் வந்தாச்சு. ஸோ இது வந்து கரூர் போகிற ரூட்டு, இது ஈரோடு போகிற வழி. இதுதான் வந்து காரணாம்பாளையம். இந்த வழியாக வந்து உங்களுக்கு வண்டி போக அலௌடு கிடையாது. ஸோ இந்த வழியாக போனீங்கன்னா உள்ளே வந்து மொதல் கடை நம்ம அண்ணன் கடை தான், சரணா மெஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மீன் வாங்கிட்டு அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சூப்பராக மீன் குழம்பு ஃப்ரை எல்லாமே வச்சு கொடுத்துருவார். இதுக்கு வந்து பஸ் வசதி எப்பயுமே இருக்குது. ஸோ கரூரில் இருந்தனாலும் சரி, ஈரோட்டில் இருந்தீங்கனாலும் சரி, இதுதான் அந்த வழி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான பிளேஸு. என்னென்ன மீன்கா இருக்குது? கல்பாஸ் இருக்குது, சிலாப்பி இருக்குது. இது சிலாப்பி. இதுதான் கல்பாசியாக்கா? கல்பாஸ் கல்பாஸ் உலகத்தடி. முள் இருக்குமாக்கா? அது உலகத்தடி முள் இருக்குமா? முள் வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். உலகத்தடி. வேறு என்னங்க இருக்குது? இது சிலாப்பி இருக்குது. இது இல்லாமக்கா ஜிலேபி நம்ம எப்படின்னு சாப்பிட்றது தானே. ரெண்டுமே செய்யணுமே எவ்வளோ கதை ஆகும்? 2 பேர் சாப்பிட்றது சொல்லுங்கள் அளவு. அதுதான் குழம்பு வச்சு இதுவும் ஒரு இது ஃப்ரையும் பண்ணி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். குளிச்சுட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் குளிக்கலாங்கிற ஐடியா. பட் ஆனால் எந்த மாதிரி அமையும் தெரியல. என்னடா குளிச்சு சாப்பிடலாமா, சாப்பிட்டு குளிக்கலாமாடா? சார் குளிச்சுட்டே சாப்பிடலாமா? இல்லை, குளிச்சுட்டு சாப்பிடுவோம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உயிரோட மீன் பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, உங்கள் பேர் என்னங்கா? சரஸ்வதி. எத்தனை வருஷமாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க? 6 வருஷமாக 10 வருஷமாக கழுவுறேன். ஓகேக்கா, ஓகே. 1 கிலோ மீன் கழுவு எவ்வளோக்கா? 20 ரூபா. ஓகேக்கா, ஓகே. என்றைக்கு இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்கக்கா? ஞாயிற்றுக்கிழமை நாள் பேர் மட்டும்.
ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜாஸ்தியாக கூட்டமாக இருக்கும். என்னென்ன மீன் இருக்குதா? ஜிலேபி, கல்பாசு, அள்ளி, விளாங்கு. விளாங்கு இருக்காக்கா? விளாங்கு இல்லை, இன்னைக்கு இல்லை. சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிலேபி சொல்லியிருக்கோம், 1.5 கிலோ சொல்லியிருக்கோம். அது எப்படி பத்துன்னு தெரியல, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணாமல் போனால் சரி. பாய் வந்து உட்காந்துட்டான். வாங்கிட்டு அலசும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி தெரியலாம், பட் ஆனால் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். இந்த மாதிரி அலசுறப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மண் செதில் எல்லாமே போயிடும். நாங்கள் மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அண்ணன் கடைக்கு தான் கொண்டு வந்தோம், சரவணா மெஸ்ஸுக்கு. ஸோ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தலையை மட்டும் எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், உடம்பு வந்து பொரிச்சு கொடுத்துறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் பச்சை புளி ரசம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுங்கண்ணேன்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டின மீனெல்லாம் கொண்டு போய் சமைக்க கொடுத்து பொரித்து குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே தான் இருக்குது. இது வந்து மீன் குழம்பு, பச்சை புளி ரசம், அப்புறம் இதுதான் சாப்பாடு. இதில் மீன் ஃப்ரை இருக்குது. இப்போ நம்ம இங்கே குளிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம இங்கே சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க குளிக்க போகலாம். இப்போ தண்ணிக்குள்ளே போகலாம். பயங்கரமாக குளிருது. மாச்சு எதுவும் ஆவா தானே? மணி 4:58 ஆகுது. 4:58க்கு காரணமாக டேமில் குளிக்கிற முதல் நாள் நம்மளாக தான் இருப்போம் நினைக்கிறேன். அப்பா சூப்பராக இருக்கு. ஆனால் அங்கே வர ஒருத்தர் பரிசலில் போயிட்டுருக்காரு, தெரியுதான்னு தெரியல. நம்மளே நல்ல மீன், ஃப்ரெஷ்ஷு மீன் பொரிச்சு வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே அப்படியே குழியில் போட்டு போய் மீனை சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். ஏறுற பழையத்தில் சாதம்லாம் கொடுத்தாங்களா? சாதம் கொடுக்கல, வெறும் பொரிச்ச மீன் மட்டும்தான். சரணபாளையத்தில் பொரிச்ச மீன், சாப்பாடு, பச்சை புளி ரசம் தராங்க. மீனாக பச்சை புளி ரசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து வராங்கன்னு சொன்னனால காசே வாங்க விட்டாங்க, பரவாயில்ல அது வரைக்கும். இப்போ நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. ஒன்று ஒன்றா இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, குழம்பு, பச்சை புளி ரசம், அதுக்கப்புறம் சாதம் இருக்குது. சரக்கு மட்டும் மிஸ்ஸிங்க. அது மட்டும் மிஸ்ஸிங்க. அந்த பழக்கம் இல்லாதனால அது பண்ணுறதில்ல. அங்கே நம்ம பாய் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கா. தண்ணி இருக்குது. இன்றைக்கி ஒரு பொடி வாங்க, இதெல்லாம் போய் கழுவிட்டு வந்துடலாம். ஆமாண்டா, இதை கழுவிட்டு வந்துடுறேன். பிளேட்டு கழுவினா நவுத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ற ஒரு தனி இது என்ன சொல்கிறது, சுகந்தான். பாய் நம்ம வரத்துக்கு முன்னாடி ஐக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏண்டா மட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மீன் குழம்பு. மீன் துள்ளுதுண்ணே. சாப்பாடு இன்னும் சூடாக இருக்குடா. மக்களே வாங்க சாப்பிடுவோம். சூடாக இருக்குது சாப்பாடு. அடுத்து மீன் குழம்பு. பார்த்தீங்களா, மீன் மண்டை, மீன் மண்டை, மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஃப்ரை மீன் பார்த்தீங்களா, ஃப்ரை. பார்த்தீங்கன்னா இது மீன் மண்டை,
முழு ஃபிஷ்ஷு நண்டு எப்படி சாப்பிடுறது? சாப்பிட தெரியாதுண்ணே. சாப்பிடலாம். அதுவும் சும்மா மீன் மாதிரி தான், அப்படியே சாப்பிடுறது. சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சோறு பாருங்க, கற்றுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இது போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குடா. அதுவும் மதியானம் சாப்பிட வரல, மணி 6 போகுது. பசிக்கு எதுக்கும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, விட்டுட்டு அவங்கள வச்சு கம்மியாகவே கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரையு. காரணமலை வந்தீங்கன்னா நல்லா இருக்கு, அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக பிடிச்சி அந்த டைமில் சமைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் இடத்துல குளிச்சுட்டு சாப்பிட்டு குளிக்கலாம். சூப்பராக இருக்கும். பசிக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குது. அதனால் நான் போய் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நெக்ஸ்ட் வந்து பச்சைப்புளி ரசத்துக்கு போகலான்ருவோம். இதுதான் பச்சைப்புளி ரசம் எடுத்து இதுதான் போகிறோம். நான்வெஜ்ஜோட பச்சைப்புளி சாதம், பச்சைப்புளி ரசம் சாப்பிட்றது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா சுருக்குன்னு இருக்குதுடாடி. பச்சைப்புளி ரசம், மீன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சைப்புளி ரசம் ராவா குடிக்க போகிறோம். சுருக்குன்னு இருக்கு. சரியான சாப்பாடு. இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கான் ஒருத்தன். இங்கே தான் வந்து குளித்தான். இதுதான் வந்து கரணமலை டேம். அங்கே பாருங்க மீன்லாம் ஓடுது, கிடுக்கிடுன்னு ஓடுது. செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம். அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த சைடு தண்ணி போன மாதிரியே ஒன்றும் தெரியல, ஏன்னா இந்த சைடு சூப்பராக இருந்ததுங்க. மீன் குழம்பு அல்டிமேட்டு, ப்ளஸ் ஃப்ரையுமே நல்லா இருந்துச்சு. பச்சைப்புளி ரசமும் சூப்பராக இருந்துச்சு. பச்சைப்புளி ரசம்லாம் குடித்தேன், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்படியே அங்கே போனோம்னா அங்கே போனோம், அப்படி போயிட்டு இங்கே கிளம்பி அங்கே போனோம். போயிட்டு உங்களுக்கு அந்த கடையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நாங்கள் மீன் செய்ய கொடுத்த இடம். கடை பேர் பார்த்திங்கன்னா சரவணா மெஸ்ஸுன்னு இருக்கும். நீட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. ஸோ கரணமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷனாக ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.